ஆட்டோ, கேப், பஸ், எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ. ஒரே ஒரு QR கோட் டிக்கெட்டை பயன்படுத்தி நம்ம டிராவல் பண்ண முடியும். 7.5 நிமிஷத்துல போயிரும் காட்டு. புதிய நேயர்களுக்கு வணக்கம். சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பின் சார்பா இந்தியாவிலே முதல் முறையா ஆட்டோ, கேப், பஸ், எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ இப்படி எல்லா விதமான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயும் ஒரே ஒரு QR கோட் டிக்கெட்டை பயன்படுத்தி நம்ம டிராவல் பண்ண முடியும். அதுக்காக சென்னை ஒன் அப்படிங்கிற ஆப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்பை பத்தின லைவ் டெமோ தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம போய் அந்த ஆப் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம அதை வச்சு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், எங்க எல்லாம் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க. இந்த ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல இருந்தா கூகுள் பிளே ஸ்டோர், iOS இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆப் ஸ்டோர்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஆப் வந்து CUMTA அப்படிங்கிறது வந்து நேம்ல வரும். அதாவது சென்னை ஒன் ஆப் கீழே வந்து CUMTA அப்படிங்கிற ஆப் இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து லாகின் பண்ணணும். நம்மளுடைய டீட்டெயில்ஸ் நம்ம பேசிக்கா எல்லா ஆப்லையும் கேட்குற மாதிரி தான் வந்து கேட்கும். லாகின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹாய் கவின் பிரசாத், வெல்கம் டு சென்னை ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் வந்து கிராண்ட் லொகேஷன் அக்சஸ் கொடுக்குறேன். என்னோட அக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது காட்டுது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து பாத்தீங்கன்னா கலைமகள் நகர் பஸ் ஸ்டாப். இங்க இருந்து நான் வந்து கிண்டி போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா MTC பஸ். முதல்ல நான் வந்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல போடுறேன். கிண்டி பஸ் ஸ்டாப். ஓகே, கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நான் கொடுத்துட்டேன். கன்ஃபார்ம் லொகேஷன் கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைமகள் நகர் டு கிண்டி நம்ம போறதுக்கு வந்து 2 டிக்கெட் நான் சூஸ் பண்றேன். எனக்கு ஒன்று, கேமராமேனுக்கு ஒன்று நான் சூஸ் பண்றேன். 2 பேர்த்துக்கு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 26 ரூபாய் காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து என்ன மாதிரியான பஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா MTCல ஆர்டினரி பஸ் இருக்கு, டீலக்ஸ் பஸ் இருக்கு. ஸோ நான் வந்து அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோர் ரூட்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 13 ரூபா காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா டீலக்ஸ் பஸ், அதே 11 ரூபா காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி பஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதே மாதிரி 2.9 கிலோமீட்டர் ட்ரிப்பும் இருக்கு, 2.2 கிலோமீட்டர் ட்ரிப்பும் இருக்கு. அதனாலதான் வந்து அதுல அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து எதை சூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் சூஸ் பண்றேன். அஃபோர்டபுள் சூஸ் பண்ணிட்டேன். 2 டிக்கெட் 22 ரூபா காட்டுது. ஸோ நம்ம வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டீலக்ஸ் பஸ் தான் காட்டுது. அஃபோர்டபுள் பிரைஸ்ல டீலக்ஸ் பஸ் தான் வந்து 11 ரூபா டிக்கெட் காட்டுது. நான் வந்து இப்ப நான் டிக்கெட் எடுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டிக்கெட் வந்துருச்சு. எந்த பஸ்ல போகணும் அப்படிங்கறது வந்து எனக்கு காமிச்சிருச்சு. 70V அதுல போகணும் அப்படின்னு காட்டுது. இப்போ வந்து நான் ஆக்டிவேட் பஸ் டிக்கெட் அப்படிங்கறது கொடுக்குறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி ஸ்கேனர் மாதிரி காட்டுது அப்படின்னா, நம்ம பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் அங்க ஒரு ஸ்கேனர் இருக்கும். அந்த பஸ்ல வந்து ஒரு ஸ்கேனர் ஒட்டியிருப்பாங்க. அங்க போய் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு டிக்கெட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த பஸ் இன்னும் வரல. அதுக்கு பதிலா எந்தெந்த பஸ் வந்து நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷன் போகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 70V, 70LCT, 55-4B, 170CT, D70CT இந்த மாதிரி பஸ் எல்லாமே போகும். அதே மாதிரி டைம் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இன்னும் 3 நிமிஷத்துக்குள்ள பஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கிற நம்பரை தாண்டி 113 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வருது. அது வந்து கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போட்டிருக்கு. நம்ம அதுல ஏறி ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்து பாத்தீங்கன்னா போட்டேன், டிக்கெட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. 22 ரூபாய் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் வந்துருச்சு. 2 டிக்கெட். இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பஸ் நம்பர் வந்து காமிச்சுது. ஆனா நாங்க ஏறுற பஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 113. இதுதான் வந்து ரூட் நம்பரு, கிண்டி இண்டஸ்ட்ரியல். ஆனா இதுல வந்து காமிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 70V. எங்களுக்கு வந்து உள்ள போய் நான் ஸ்கேன் பண்ண உடனே 2 டிக்கெட் வந்துருச்சு. அங்க ஏறி கிண்டி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லோக்கல் ட்ரெயின்ல போய் பார்க்கலாம்.
கைஸ், ஆஸ் யூஸ்வலாக வந்து நீங்கள் யூடிஎஸ் ஆப், அதாவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய யூடிஎஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லையோ இல்லை ரயில்வே ட்ராக் பக்கத்துலையோ நின்று நம்ம புக் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்ச நேரம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. என்ன சொல்லுதுன்னா 9 மீட்டர் இங்கேருந்து தள்ளி போங்க அப்படின்னு சொல்லுது. தள்ளி போய் புக் பண்ணிட்டு வரேன். கைஸ், நம்ம வந்து ஒரு பிளான்ல சின்ன சேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த பக்கம் ட்ரெயின்ல ரொம்ப கூட்டமா இருந்ததால நாங்க என்ன பண்ணிட்டோம், கிண்டியிலிருந்து சைதாப்பேட்டை போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர போறோம். சைதாப்பேட்டை வரைக்கும் நம்ம லோக்கல் ட்ரெயின்ல போக போறோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் நமக்கு வந்துருச்சு. 2 பேருக்கு வந்து 10 rupees காமிச்சது, டிக்கெட் வந்துருச்சு. அதே மாதிரி எவ்வளவு நேரம் வேலிடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 hours வரைக்கும் நம்ம வந்து இந்த லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வந்திருக்கு. வாங்க போலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வரக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. 6:19 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள ட்ரெயின் வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்டை வந்து நம்ம பஸ்ல ஒரு QR கோட் வச்சிருந்தாங்க. அதுல போய் நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். லோக்கல் ட்ரெயின்ல வந்து யாராவது வந்து செக் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இப்படி டிக்கெட் போட்டு ஸோ ஒரிஜினல் டிக்கெட் இப்படி நம்ம வந்து டிக்கெட்டை காமிச்சா போதும். நமக்கு நெக்ஸ்ட் பெரிய டாஸ்க் என்னன்னா, நம்ம வந்து சைதாப்பேட்டையில இறங்கி நம்ம வந்து திருப்பி வந்து ஈகாட்டு தாங்கல் போக போறோம். ஈகாட்டு தாங்கல்ல இருந்து நம்ம ஆபீஸ்க்கு வந்து ஆட்டோ போடுறோம். இந்த 2க்குமே வந்து ஒரே டிக்கெட் தான் நம்ம வந்து புக் பண்ண போறோம். அங்க எப்படி கிடைக்குது அப்படிங்கறத நமக்கு வந்து டாஸ்க். நம்ம வந்து சைதாப்பேட்டை ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போறோம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து சைதாப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கிருந்து நான் வந்து ஈகாட்டு தாங்கல் போடுறேன். ஈகாட்டு தாங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு 48 ரூபா காட்டுது. அதே மாதிரி நம்ம வந்து எங்க போய் மாறணும், ஸ்விட்ச் டு ஆலந்தூர் மெட்ரோ. ஆலந்தூர் மெட்ரோல போய் ப்ளூ லைன்ல இருந்து கிரீன் லைனுக்கு மாறணும் அப்படின்னு காட்டுது. அதே மாதிரி நான் வந்து கண்டினியூஸா நம்ம வந்து ஆபீஸ்க்கு தான் போட்டிருந்தேன். அதாவது ஆட்டோ வந்து நம்ம தனியா அங்க போய் தான் திருப்பியும் வந்து தனியா டிக்கெட் எடுக்கிற மாதிரி வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 48 ரூபா தான் காட்டுது. பாத்தீங்கன்னா நமக்கு 2 டிக்கெட் வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ மெட்ரோக்குள்ள நம்ம வியூ டீடைல்ஸ் கொடுக்குறோம். வியூ டிக்கெட் கொடுத்தோம்னா நம்ம உள்ள போய்க்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா 38 செகண்ட்ல வந்து ட்ரெயின் வந்து வந்துகிட்டு இருக்கு. ரீச் ஆயிரும் அப்படின்றது. ஏழரை நிமிஷத்துல போயிரும் காட்டு. டெஸ்டினேஷனான ஈகாட்டு தாங்கல் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ புக் பண்ணுவோம். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஏன் வந்து ஆட்டோ ஒரே டிக்கெட்ல எடுக்க முடியல அப்படின்னு. ஒருவேளை நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்கிறதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுக்காம விட்டாங்களா என்னன்னு தெரியல. கீழே போய் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து டெஸ்டினேஷன் வந்து போட்டிருந்ததால இந்த இடத்துல ரெடியா இருக்கு பாருங்க. ஆட்டோ டு புதிய தலைமுறை ஆஃபீஸ்ல நான் போட்டிருக்கேன், கொடுக்குறேன். நமக்கு முதல்ல ஒரு டவுட் இருந்துச்சு, ஆட்டோ ஏன் வந்து புக் ஆகல, அதுக்குண்டான டிக்கெட்டு ஏன் காட்டல, நான் சார்ஜஸ் ஏன் வந்து 97 ரூபா காட்டுச்சு, அது ஏன் போலன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த லொக்கேஷன்ல ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாமே ஸ்பான்டேனியஸாக டக்குன்னு நடந்தது. இங்கே பாருங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்து டிரைவர் அசைன்மெண்ட் வந்துருச்சு. நான் இங்கே வந்து தனியாக ஆட்டோ எதுவும் புக் பண்ணல, ஆனால் வந்து டிரைவர் அசைன்மெண்ட் வந்துருச்சு. ஸோ ஆட்டோவோடைய நம்பரும் வந்துருச்சு. இப்போ வந்து ஆட்டோ டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஆட்டோ கால் பண்ணுறாங்க. ஹலோ அண்ணா, கரெக்டா வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியே இறங்குவோம்ல, கீழே நிக்கிறோம். ஆமாண்ணா, அந்த சைடு. நம்ம வந்து ஆட்டோ கண்டுபிடிச்சிட்டோம். இங்க இருக்கு அண்ணா. இப்போ இங்க இருந்து புரியுற வரைக்கும் போகணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி பே பண்ணணும், அங்க போனதுக்கு அப்புறம் தான் வருமா? சரி, ஓகே. ஓடிபி அதெல்லாம் கேட்கதா? கேட்குது பாருங்க. 6730. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்னும் வந்து இதுல வந்து 97 rupees காட்டுது. நான் இன்னும் பே பண்ணல. நம்ம கரெக்டா லொகேஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்டே ஒரு டவுட் இருந்துச்சுல்ல, என்னடா இது நம்ம ஒரே டிக்கெட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம போலாமே, ஆனா வந்து மெட்ரோக்கு உண்டான டிக்கெட் சார்ஜஸ் மட்டும் தான் வந்துச்சு அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். கரெக்டா நம்ம வந்து ஈகாட்டு தாங்கல் ஸ்டேஷன்ல இறங்கின அடுத்த செகண்டே வந்து ஆட்டோ டிரைவர் வந்து கால் வந்துச்சு. நம்ம
இந்த லொகேஷன்ல தான் இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் தள்ளி நிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம வந்து ஆட்டோல ஏறியாச்சு. நம்ம லொகேஷனை ரீச் பண்ணிட்டு எப்படி இது டிக்கெட் காட்டுது அப்படிங்கறத காட்டுறேன். நம்ம வந்து இந்த இடத்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுல வந்து இங்க பாருங்க 97 rupeesன்னு காட்டுது. ஸோ இந்த ஆப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எத்தனை மணிக்கு நான் இங்கிருந்து கிளம்புனேன், அதாவது 5:33க்கு இங்கிருந்து கிளம்புனேன். அதே மாதிரி கரெக்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6:58க்கு நான் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டேன். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், எந்தெந்த டிரான்ஸ்போர்ட் மோட்ல வந்து நான் பாஸ் ரைடு இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்துருது. ஓவராலா இந்த ஆப் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரபிள் இருக்க தான் செய்யும். நீங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.